நடராஜன் என்ற 2 தமிழ் ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் கடுமையான தாக்கலுக்குள்ளாகி அவங்க சிறையிலே இறந்துடுறாங்க. 58 அதே மாதிரி போராட்டம் வரும், 63 ஒரு போராட்டம் வரும். 1963 போராட்டத்தில் மாணவர்கள் எல்லாம் நேப்பியார் பாலத்துக்கிட்ட அசம்பிள் ஆகி அங்கிருந்து ஊர்வலமா போய் முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்கலான்னு முயற்சி பண்றாங்க. உலகமே வரைந்திருக்கக்கூடிய மொழி வரலாற்றை துவக்கம் 1965 போராட்டத்தின் துவக்கம் இந்த 88ஆம் நம்பர் ரூம் தான். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பராசக்தி இந்த திரைப்படம் வந்ததுக்கப்புறம் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டங்களை பற்றி நிறைய பேர் கிளற ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் அந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இடம்பெற்றிருக்கும், அதாவது இந்த பச்சையப்பன் கல்லூரி. இந்த பச்சையப்பன் கல்லூரியை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இதில் என்னென்னலாம் நடந்திருக்கு, வரலாற்றில் நடந்த விஷயங்கள் என்னென்ன, அதை பற்றி நிறைய விஷயங்களை பேசுகிறதுக்காக 1965 நடந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவரும் அப்போ மாணவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இதே கல்லூரியில் மாணவராக இருந்து இதே கல்லூரிக்கு பேராசிரியராக இருந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களும் அதில் உள்ள சிக்கல்களும் அப்படின்னு ஒரு புத்தகங்களையும் எழுதின ஆய்வாளர் அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். முதல்ல இந்த மொழிப்போர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்போ ஸ்டார்ட் செய்யப்பட்டது, அதே மாதிரி அது ஒவ்வொரு வருடங்களும் எந்த மாதிரியான வடிவங்களை பெற்றிருந்தது? மொழிப்போர் உலக வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் 1937ஆம் ஆண்டு தான் ராஜாஜி ஐயா முதலமைச்சராகி 125 பள்ளிகளில் கட்டாயமாக ஹிந்தி படிக்கணும்னு சொல்லி ஆணை வெளியிடுறாங்க. அந்த ஆணை வெளியிட்ட உடனே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நாவலர் சோமசுந்தர பாரதியார், ஏடி பன்னீர்செல்வம் போன்ற தலைவர்களெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பள்ளி குழந்தைகளுக்கு போய் ஹிந்தியில் சொல்லி தெரியாது, புரியாது அப்படின்னு சொல்லி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் பின்னாடி பெரிய போராட்டமாக வடிவெடுக்குது. அந்த போராட்டத்தில் பட்டுக்கோட்டை அழகிரிசாமிங்கிறவர் தமிழர் பெரும்படையாக திருச்சியிலேருந்து சென்னைக்கு வராரு. நிறைய மரபிலடியுடைய மகள் நிறைய பேர்லாம் கூட கலந்துக்கிறாங்க. இதனுடைய உச்சம் என்னன்னு சொன்னால், இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட 38 போராட்டத்தில் கலந்து கொண்ட தாளமுத்து நடராஜன் என்ற 2 தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் பற்றில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் கடுமையான தாக்கலுக்குள்ளாகி அவங்க சிறையிலே இறந்துடுறாங்க. 2 பேர் இறந்தது எல்லா தலைவர்களும் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷனை ஏற்படுத்துது. அதற்கான போராட்ட களம் விரிவடையும் போது இந்தியை நடைமுறைப்படுத்திய ராஜாஜி ஐயாவோட ஆட்சி காலம் முடிஞ்சிருது. 39 முடிஞ்சிருது. அதனால் அதற்கு வந்த அதுக்கு பிறகு வந்த ஆங்கில அரசு 1940 இந்த இந்திய ஏற்பை ரத்து பண்ணி முடிச்சுட்டாங்க. அதோட முடிச்சுன்னு பார்த்தா 42 மீண்டும் அகில இந்திய அரசாங்கத்தில் இந்த மொழி குழு கூட்டினதுனால வருது. மீதி 58 அதே மாதிரி போராட்டம் வருது. 63 ஒரு போராட்டம் வருது. இந்த 63 போராட்டத்தின் போது 1963 போராட்டத்தில் மாணவர்கள் எல்லாம் நேப்பியார் பாலத்துக்கிட்ட அசம்பிள் ஆகி அங்கிருந்து ஊர்வலமாக போய் முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. முடியலை. சமீபத்தில் திரையுலக வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தையும் எல்லா தளத்திலையும் ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பராசக்தி என்ற படம். இந்த பராசக்தி என்ற படத்தின் கருப்பொருள் மொழிப்பற்று, தமிழ் மொழி பாதுகாப்பு, இந்தி திணிப்பை எதிர்த்து நடத்திய போராட்டம். இந்த பச்சையப்பன் கல்லூரி தான் எடுத்திருக்கிறாங்க. அந்த பச்சையப்பன் கல்லூரியில் எடுத்து அதில் அவர் அந்த குழுவினரே எடுத்திருக்கிறாங்க. எடுத்தபோது இந்த போராட்டம் நடந்த களத்தையெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க காட்ட தவறியதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த போராட்டம் பச்சையப்பன் கல்லூரி நடந்துச்சுன்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இந்த போராட்டம் பச்சையப்பன் கல்லூரிகள் மட்டும் இல்லை, இதை உயிர்ப்பிக்கிறதுக்காக இந்த போராட்டத்தை 7 கட்டமாக நடந்த போராட்டத்தில் 65 போராட்டத்தை இங்கே தான் பக்கத்தில் 88ஆம் நம்பர் ரூம், இந்த 88ஆம் நம்பர் ரூமில் உட்காந்து தான் சென்னை சட்டக்கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி மற்றும் பல கல்லூரி மாணவர்கள் தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்தாங்க. இங்கே வந்தது யாருன்னா, மொழிப்போர் தியாகத்தில் கடைபிடிச்சவங்க துரைசாமின்னு, அப்போ பச்சையப்பன் கல்லூரி தமிழ் மன்ற தலைவராக இருந்தவர் துரைசாமி. அந்த துரைசாமி, துரைப்பாண்டி அவங்களெல்லாம் சேர்ந்து அனைத்து கல்லூரி கூட்டம் நடத்தினா தான் போராட்டத்தை வடிவமைக்க முடியும்னு சொல்லிட்டு
அரையன் 88 பச்சையப்பன் கல்லூரி விடுதியில் வந்து கூடுறாங்க. இந்த கூட்டத்துக்கு யார் வர்றான்னா, சட்டக்கல்லூரி மாணவர் சீனிவாசன், ரவிச்சந்திரன், முன்னாள் மாணவர் எல் கணேசன் சட்டக்கல்லூரி சார்ந்தவங்க. தியாகராஜர் கல்லூரி வளவன் வர்றாங்க. அதே மாதிரி மாநில கல்லூரி MM ராமன் வர்றாங்க. இந்த கல்லூரியிலிருந்து நிறைய பேர் வர்றாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த அறையில் உட்காந்து தான் 88 அறையில் உட்காந்து தான் 1965 ஜனவரி 26 அன்றைக்கு இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி ஆக்க போகிறாங்களே, அது ஆயிடுச்சுன்னா தமிழ் மொழிக்கு பெரிய ஆபத்தை வந்துடுமே, இந்த ஆபத்திலிருந்து மீண்டு நம்ம தமிழ் மொழியை காப்பதற்கு ஒரு போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி இங்கே தான் உட்காந்து பேசுகிறாங்க. ஜனவரி 18ஆம் தேதி காலை முழுக்க பேசுகிறாங்க. போராட்டத்தை வடிவமைக்கிற விஷயமா முடிவு எடுக்க முடியல. எதனாலன்னா, போராட்டத்தை கல்லூரி அளவில் நடத்துகிறதா, மாவட்டங்கள் அளவில் நடத்துகிறதா, தலைநகரத்தின் இல்லை தலைமைச் செயலகத்தில் நடத்துகிறதான்னு சொல்லி விவாதம் நடத்தும் போது வடிவமைப்பதில் மறுநாள் பேசிக்கலான்னு முடிவு பண்ணி ஜனவரி 19ஆம் தேதி முடிவு பண்ணி அந்த போராட்டத்தை இறுதி வரை கொடுக்குறாங்க. எனவே உலகமே வரைந்திருக்கக்கூடிய மொழி வரலாற்றை துவக்கம் 1965 போராட்டத்தின் துவக்கம் சென்னை பச்சையப்பன் கல்லூரி விடுதி தான். அந்த விடுதியின் இந்த 88ஆம் நம்பர் ரூம் தான். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ரூம். இந்த ரூம் போராட்டத்தின் மட்டுமல்ல, இந்த போராட்டத்தின் வடிவத்துக்கும் தந்தது இந்த ரூம் தான். இந்த பராசக்தி படத்துல இந்த ரூமை பத்தி ஏதாவது காமிக்கல. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்றேன். பராசக்தி படத்துல போராட்டம் நடந்த வராண்டாவை காமிச்சிருக்கிறாங்க, போராட்டம் நடந்த அந்த பில்டிங் காமிச்சிருக்கிறாங்க. இந்த 88ஆம் நம்பர் ரூம் நான் படித்த வரலாற்று தகவல் நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு சொல்லியிருந்தேன். இதுதான் துவக்க அறை. இந்த அறையை வச்சு தான் இவங்க பிளான் பண்ணுறாங்க. 26ஆம் தேதி வேண்டாம், அன்று அரசு விடுமுறை நாள், நம்ம 25ஆம் தேதி போராட்டத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணியதுக்கு பிறகு இந்த தலைவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இதை தமிழ்நாடு முழுக்க சொல்லணுமேன்னு சொல்லிட்டு அவங்களே திட்டமிட்டு மதுரை கல்லூரி மாணவர்கள், கோயம்புத்தூர் கல்லூரி மாணவர்கள், அதே மாதிரி திருச்சி கல்லூரி மாணவர்கள், சென்னையில் அனைத்து கல்லூரி மாணவர்கள்னு சொல்லி தமிழ்நாட்டில் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் சட்டக்கல்லூரி மாணவர் ரவிச்சந்திரனும் இந்த துரைசாமி அவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்லூரி மாணவர்களும் சர்க்குலர் அனுப்புகிறாங்க. ஆன் 25th நம்ம வந்து இந்திய எடுத்து போராடணும்னு சொல்லிட்டு. ஆனால் போராடணும்னு அறிவிச்ச பிறகு என்னாச்சுன்னா, இந்த போராட்டத்தை வடிவமைத்த பச்சையப்பன் கல்லூரியில் தயாரிப்பு நிலை நடக்கும்போது காவல்துறை இதை கேள்விப்பட்டு அலர்ட் ஆகி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களை தாக்கணும், கைது பண்ணணும் உள்ள வர்றாங்க. இந்த தாக்கணும், கைது பண்ணணும் தாக்க வரும்பொழுது தான் போராட்டத்தின் துவக்க நாள் ஜனவரி 25 இதே விடுதியிலிருந்து மாணவர்கள் ஊர்வலமாக புறட்டு வர்றாங்க. ஏற்கனவே டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. 2 பேரும் இன்சைடர்ஸ் அவுட் சைடர்ஸ் ஒன்று சேர்ந்து போராட்டத்தை துவக்கிற அந்த நேரத்தில் வரும்போது இதை கேள்விப்பட்டு விட்டு இராணுவமும் பேராமிலிட்டரியும் உள்ளே வந்துடுறாங்க. ஆல்ரெடி போலீஸ் இருக்குது. இவங்க எல்லாம் உள்ளே வந்த பிறகு மாணவர்கள் எண்ணிக்கை கூட 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 இந்தி ஒழிக தமிழ் வாழ்கிற கோஷம் அதிகமாக லத்தி சார்ஜ் என்ன பண்ணிட்டு அவங்க என்ன சொன்ன பிறகு மாணவர்கள் மீது தாக்குதல் ஆரம்பிச்சிடறாங்க. மாணவர்கள் எதிர்பார்க்கலை. 4 முனை தாக்குதல் மாதிரி சுற்றி வளைச்சு தாக்குறாங்க. தாக்கியதில் தாக்கப்பட்டு ரத்தம் சிந்துறாங்க. 39 பேர் காயப்பட்டு கீழே விழுறாங்க. அவன் காயப்பட்டு கீழே விழுகிறத பார்த்துட்டு அன்னைக்கு இந்த ஹாஸ்டலுக்கு வார்டனாக இருந்தவர் ப்ரொஃபஸர் TR ராமச்சந்திரன், அவர் டெப்டி வார்டன். அவர் என்ன பண்ணார், கேள்விப்பட்டு ஓடி வர்றாரு. ஓடி வந்து போலீஸை தடுக்கிறாரு. தடுத்து என்னுடைய மாணவர்களை தாக்காதீர்கள், என்னுடைய மாணவர்களை தாக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறார். தடுக்கும்போது அவரை தள்ளிட்டு என்ன பண்ண அவர் மேலே லத்தி சார்ஜ் பண்ணிடுறாங்க. சார் ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல் ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன், அவர் மேலேயே தாக்குதல் நடத்தி அவர் மேலே ரத்த சிந்தனை பார்த்து மாணவர்கள் இன்னும் அதிகமாக ஆகிட்டாங்க. ஆல்ரெடி மாணவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. இவருக்கு ரத்த சிந்தனை பார்த்து போராட்டத்தினுடைய வீச்சு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அன்கன்ட்ரோலபிளாக போயிடுச்சு. அப்போ தான் லத்தி சார்ஜ் ஹெவியாகி இந்த பச்சையப்பன் கல்லூரி வளாகமே மிகப்பெரிய இரத்த களமாகி காட்சி அளிச்சது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு என்னாச்சுன்னா, இந்த தலைவர்கள் இதை அன்றைய அனைத்து கல்லூரி மாணவர்கள் சொல்லிடுறாங்க, பச்சையப்பன் கல்லூரியில் தாக்குதல் நடந்துருச்சு, உங்கள் கல்லூரி தாக்குதல் நடக்கும், நீங்கள் அலர்ட்டாக இருங்கன்னு சொல்லிடுறாங்க. அலர்ட்டாக இருங்கன்னு சொன்ன அதோடு மட்டுமில்ல, பச்சையப்பன் கல்லூரியில் இங்கே இந்த வளாகத்தில் மட்டும் இல்லை, இவங்க வெளியே திருவல்லிக்கேணியில் வெங்கடேஸ்வர ஹாஸ்டல் இருக்குது, அங்கே திருவல்லிக்கேணியில் கூடுறாங்க. அங்கே வந்து ரவிச்சந்திரன், நாவலவன், சீனிவாசன், MM ராமன், துரைப்பாண்டி, துரைசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்தி பிரச்சார சபை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்தி புத்தகத்தை எரிக்கிறாங்க. புத்தகத்தை எரிச்சோன்னா போலீஸ்காரங்க ரொம்ப அதிகமாகி அந்த தீ வைத்தவங்களை அனைவரையும் கைது பண்ணுறாங்க. இந்த தகவல் பரவுறதுக்கு முன்னாடியே கோயம்புத்தூரில் சார் உண்மையிலே பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இது வந்து அனைத்து கல்லூரி மாணவர்களுடைய பங்களிப்பு. மாணவர்கள் போராட்டம் என்பது முக்கியம்தான். அதே சமயம் தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவருடைய போராட்டம் இது. இது வந்து ஏதோ ஒருவர் மட்டுமே இதுக்கு சொல்ல முடியாது.
அங்கே 6000 மாணவர்கள் கோயம்புத்தூரில் ஊர்வலமாக போகிறாங்க, அங்கே நடக்குது. இது படித்து திருச்சியில் நேஷனல் காலேஜ், அங்கெல்லாம் நிறைய போராட்டம். விருதுநகர், தஞ்சாவூர், மதுரையில் ஊர்வலம் மிகப்பெரிய நடக்குது. மதுரையில் தான் என்னாச்சுன்னா, மதுரையில் இந்த போராட்டம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அங்கே இருந்த முக்கியமான தலைவர்கள் இந்த மாணவர்களை எல்லாம் தாக்க வர்றாங்க. மாணவர்கள் பேரவை அறைக்கு போய் மாணவர்களை தாக்குறாங்க. தாக்குதலுக்குள்ளான மாணவர்கள் முதல் நாள் சிதஞ்சு போயிட்டு போகும்போது அரசியல் சாசனத்தின் இந்தி மொழி பிரிவு 17 எதிர்ப்பதற்காக மதுரை தியாகராசர் கல்லூரி மாணவர்கள் கே காளிமுத்து, நா காமராசன் என்ற 2 மாணவர்கள் 17வது சட்டப்பிரிவை எரிக்கிறாங்க. எரிச்ச உடனே போலீஸார் என்ன பண்றாங்க, இவங்களை கைது பண்றாங்க. மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் வெடிக்குது, அங்க அடிதடி நடக்குது. இது மதுரையில். இதில் எல்லாத்தையும் விட என்னன்னா, இந்த 65 போராட்டம் பின்னாடி தீக்குளித்தவர்களுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, மாணவர்கள் போராட்டத்திலே ரொம்ப வேதனையான ஒரு நிகழ்வு நடந்தது. கைது செஞ்சாங்க, அடித்தாங்க, ரத்த சிந்தனை தாண்டி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துட்டு இருந்தது. அந்த போராட்டத்தின் ஊர்வலத்துக்கு தலைமை தாங்கி வந்த அந்த மாணவன் சிவகங்கை ராஜேந்திரன், பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்த மாணவர் சிவகங்கை ராஜேந்திரனை, போராட்டத்துக்கு தலைமை தாங்கி வந்த ராஜேந்திரன் மீது இராணுவம் துப்பாக்கியில் சுட்டு இந்த மாணவர் துடிதுடித்து சாகிறார். நான் வச்சிருக்க புத்தகத்தில் ராஜேந்திரன் செத்து விழுந்த அந்த ஃபோட்டோ இருக்கு. பார்த்தா யாருக்குமே ஒரு இதாகும். சார், ராஜேந்திரனுடைய மரணம் தமிழகத்தை மட்டுமல்ல, தென்னிந்தியாவை மட்டுமல்ல, இந்தியாவையே உலுக்கிச்சு. இந்தியாவை உலுக்கியது மட்டுமல்ல, இதோடு சேர்ந்து அனைத்து மாநில மாணவர்களும் ஆதரவு தெரிவிக்கிட்டு வர ஆரம்பித்தாங்க. இது ஒரு பக்கம். இவங்க வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாணவர்கள் போராட்டத்தை தாண்டி இந்த தமிழ் மொழிக்கும் இந்தியர் போராட்டத்துக்கு அர்த்தம் சேர்த்த தியாகிகள் இருக்காங்க இல்லையா, கலந்து கொண்டவங்க நிறைய பேர் தியாகிகள். அவங்க தியாகிகள் பேர் நம்ம பதிவு பண்ணோம், அப்போதான் அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்தினதாகும். அதில் கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, கீழப்பழுவூர் சின்னசாமி, ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன், விராலிமலை சண்முகம், மாயவரம் மாணவர் சாரங்கபாணி, சத்தியமங்கலம் முத்து, இவங்கெல்லாம் இந்திய போராட்டத்தில் உடம்பு முழுக்க மண்ணெண்ணெய் ஊற்றி நெருப்பு வச்சு தீக்குளிக்கிறாங்க. சார், தீக்குளிச்ச சாதாரண விஷயம் இல்லை. தீக்குளிக்கும் போதும் உயிர் போகும்போதும் வலிக்குதுன்னு சொல்லாமல் தமிழ் வாழ்க இந்தி ஒழிகன்னு சொல்லிக்கிட்டே அவங்க உயிர் நீத்த தியாகம் என்பது எங்கே வரைக்கும் ஒழிச்சதுன்னா, டெல்லியை மட்டும் கலக்கலை, இந்திய பிரதமர் ஜனாதிபதியை மட்டும் சிந்திக்க வைக்கல, பாகிஸ்தானில் இது எதிரொலிச்சு பாகிஸ்தான் நாட்டு ஐநா சபை தூதுவர் உறுப்பினர் ஐக்கிய நாடு சபையில் பதிவு பண்றார். உலக வரலாற்றிலேயே மொழிக்காக இத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், இத்தனை பேர் தீக்குளிக்கிறாங்க, இது உலக சபை ஈடுபடணும், தலையிடணும் அப்படின்னு சொல்லி இந்த தீக்குளித்து இந்த மாணவர்களும் இவர்களும் தியாகம் ஐநா சபை வரைக்கும் பேசப்பட்டது. ஐநா சபையில் பேசின பிறகு என்னாச்சுன்னா, இந்த திரும்ப இதற்கெல்லாம் காரணம் இந்த பச்சை பெண் கல்லூரி மாணவர் தான் சொல்லிட்டு முதல் நாள் மட்டும் இல்லை, முதல் நாள் தாக்குதல் நடக்குது, அதில் வார்டன் அடிபடுறான்னு சொன்னேன். மறுநாள் இதே கல்லூரியில் போராட்டம் நடக்குதுங்க. இந்த போராட்டத்தின் போது இதே மாணவர்களை தாக்குறதுக்கு வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா, அப்போ மெட்ராஸ் ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில்னு ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த சென்னை இந்திய எதிர்ப்பு மாணவர்கள் சங்கத்தை உருவாக்கி அதனுடைய கூட்டத்தை நடத்துகிறாங்க. அப்போ வெட்டனரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இத்தனை பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் ஊர்வலத்தை ஏற்பாடு பண்ண இவங்க தானே சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, உள்ளே அன்று போராட்டத்துக்கு தயாராக இருந்த பச்சை பெண் கல்லூரி மாணவர்கள் மீது 2ஆம் நாள் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த 2ஆம் நாள் தாக்குதலில் ஏராளமான மாணவர்கள் காயப்படுறாங்க. ஆனாலும் இந்த மாணவர்கள் பல வழிகளில் சேர்ந்து அனைத்து கல்லூரி மாணவர்களோடு சேர்ந்து 1500 மாணவர்கள் இங்கிருந்து ஊர்வலமாக சேர்ந்து மொத்தம் 15000 மாணவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி கூட்டிட்டாங்க. அனைத்து கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், தமிழறிஞர்கள் எல்லாருமே கூட்டிட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, முதலமைச்சரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்க்க முடியல. பார்க்க முடியாததுக்கு பிறகு மதுரையில், பொள்ளாச்சியில், எல்லா ஊர்லேயும் நடந்த ஊர்வலங்கள் முதலமைச்சரை சந்திக்க மறுக்கிறாருன்னு செய்தி பரவணுன்னு இன்னும் தீக்குளிச்சதை போல், இந்த சுட்டுக் கொல்லப்பட்டதை போல் முதலமைச்சருடைய மறுப்பு என்பது இன்னும் மாணவர் மீது போராட்டம் அதிகரிக்குது. எனவே ஜனவரி 25 ஆரம்பித்து 27, 28, 30 எல்லா தேதியிலுமே அனைத்து கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க போராடுறாங்க. கண்டினியூஸாக போராடி இருந்த மாணவர்கள் 9ஆம் தேதி இந்த போராட்ட முறைக்கு இன்னொரு வடிவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பே சீனிவாசன், எல் கணேசன் சட்டக்கல்லூரி மாணவர்கள், அதாவது நீங்கள் பச்சை பெண் கல்லூரியில் ஷூட் பண்ணுறீங்க, பச்சை பெண் கல்லூரி துவக்க இடம், ஒருங்கிணைத்த துரைசாமி இருந்த இடம், இதை நடைமுறைப்படுத்துவதற்காக பேரறிஞர் அண்ணாவிடம் கடிதம் எழுதிய ஈவிகே சம்பத் படித்த இடம்,
இதை இருமொழிக் கொள்கை கொண்டு வந்த அறிஞர் அண்ணா படித்த கல்லூரி. இந்த பெருமையெல்லாம் பச்சையப்பன் கல்லூரிக்கும் இந்திய போராட்டத்துக்கும் இந்த பங்களிப்பு இருக்கிறது என்றாலும் கூட தமிழ்நாடு முழுக்க நடந்த தென்னிந்தியா முழுக்க நடந்த போராட்டத்தையே முன்னின்று நடத்தியவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் பே சீனிவாசன், எல் கணேசன். எனவே இந்த போராட்டத்தில் அனைத்து கல்லூரி மாணவர்களும் பங்கு இருக்கிறது. இவர்கள் பங்கெடுத்த பிறகு என்னாச்சுன்னா, அந்த 2ஆம் கட்ட நிலைப்பாடு வந்த பிறகு இதில் அனைத்து கல்லூரி மாணவ ஊர்வலம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வளாக முழக்கங்கள் மட்டும் பத்தாது, கோட்டையில் தான் போய் முழங்கணும்னு சொல்லிட்டு கோட்டையை நோக்கி ஊர்வலம்னு சொல்லி ஊர்வலம் போகிறாங்க. அப்படி ஊர்வலம் போகும்போது இவர்கள் ஊர்வலத்து செய்தி வந்த பார்த்து சிங்கப்பூரில் இருந்த தமிழர்கள், இலங்கையில் இருந்த தமிழர்கள் அங்கிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இவர்கள் ஆதரவு தெரிவித்ததோடு மட்டுமல்ல, இந்த போராட்டத்தின் உச்சத்தை பார்த்துவிட்டு முதல் மேற்கு வங்காளத்திலிருந்து குரல் வருகிறது. மேற்கு வங்காளம் ஆதரவு தெரிவிக்கிறது. திருவனந்தபுரத்திலிருந்து குரல் வருகிறது, ஆதரவு குரல். அதே மாதிரி மைசூர்லேருந்து, மும்பையிலிருந்து, எல்லா மாநிலங்களிலிருந்து, பாண்டிச்சேரியில் ஆதரவு வருகிறது. எனவே பல மாநிலத்தை சார்ந்த மாணவர்களும் இளைஞர்களும் இந்த தமிழ்நாட்டில் நடக்கும் இந்திய போராட்டத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. அப்போ ஏறக்குறைய தென்னிந்தியாவை தாண்டி ஒரு அகில இந்திய அளவுக்கான ஆதரவு பெறுகிறது. உலக நாடுகளிலும் ஐநா சபை வரைக்கும் இந்த போராட்டத்தின் குரல் ஒலிக்கிறது. ஒலித்த பிறகு பே சீனிவாசன், எல் கணேசன் தமிழ்நாடு முழுக்க போனாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மெட்ராஸ் இந்திய எதிர்ப்பு போராட்ட குழுவுக்கு தலைமை தாங்கி போனவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முதலமைச்சர் பார்க்க மறுக்கிறார். அப்போ நம்ம இப்படி இருந்தால் நல்லா இருக்காது, நம்ம ஏன் ஜனாதிபதிக்கு ஒரு மனு கொடுத்தோன்னா அப்படின்னு சொல்லி இந்திய ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் எங்கள் தாய்மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுக்கு ஆங்கிலம் வேண்டும், இந்திய எங்குமே திணிக்கப்படக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தி இந்திய ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறாங்க. இவங்க கடிதம் எழுதிய மெசேஜ் சொன்னதுக்கு பிறகு இந்தியாவில் உள்ள மேற்கு வங்காளத்தை தொடங்கி ஆந்திரா எல்லா மாணவர்களுமே பிரதமருக்கு கடிதம் எழுதிடலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை வால் பண்ணி இனிமேல் கோட்டையை நோக்கி போனவங்க டெல்லியை நோக்கி முறையிட என்ற ஒரு கருத்து போகிறாங்க. அப்படி கருத்து போனதுக்கு போது அடுத்த உச்சகட்டமான ஒரு போராட்டம் பொள்ளாச்சியில் நடக்குது சார். அன்றும் வரலாற்றில் பதிவானதா பொள்ளாச்சி சோகம், சாதாரண விஷயம் இல்லைங்கய்யா. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்திய எழுத்து அழிப்பதற்காக சென்ற ஒரு மாணவன் போஸ்ட் ஆஃபீஸ் மேலே ஏறி இந்திய அழிக்க ட்ரை பண்ணுறான். இறங்க சொல்கிறாங்க, நான் அழிப்பேன்னு சொல்கிறாரு அந்த மாணவர். அழிச்சேன்னா அவனை சுற்றுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. என் உயிரே போனாலும் இந்திய அழிப்பேன்னு சொல்லி அவர் அழிக்கிறாரு. அழிச்சோன்னா அந்த மாணவனை சுற்றுறாங்க சார். பொள்ளாச்சியில் முதல்ல மாணவனை சுடுறாங்க போஸ்ட் ஆஃபீஸ் மேலே. அவர் செத்து கீழே விழுந்த காட்சி, அங்கேருந்து விழுகிறார்ல, விழுந்த காட்சியும் சுற்றி இருந்த பொதுமக்களுக்கு செய்தி பரவி என்னாச்சு, பொள்ளாச்சியும் பொள்ளாச்சி சுற்றிறவங்களை என்ன பண்ணுறாங்க, ஐயோ செத்துட்டானேன்னு சொல்லிட்டு அனைவரும் சேர ஆரம்பிச்சிடறாங்க. செய்தி பரவுகிறது. பொள்ளாச்சியை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் கூடுறாங்க. அப்படி கூடும் பொழுது அந்த போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து அது போகிற ஊர்வலமாக செல்லும் பொழுது போலீஸ் துப்பாக்கி தாண்டிய போலீஸ்காரர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ கோயம்புத்தூர்லேருந்து இராணுவத்தை வரவழைக்கிறாங்க. இராணுவம் வந்து, இராணுவ துப்பாக்கின்னா அகலமாக சுடக்கூடிய பெரிய துப்பாக்கி, அதன் மூலமாக சுட்டதில் நூற்றுக்கணக்கான பேர். பொள்ளாச்சி மரணத்தை பற்றி வேறு வேறு பத்திரிகையில் வேறு வேறு எண் சொல்கிறாங்க. நான் கண்ணீர் மல்க பொள்ளாச்சியில் நடந்த துயரம் தமிழக வரலாற்றை மட்டுமல்ல உலக வரலாற்றை உலுக்கி இருக்கிறது. எனவே பொள்ளாச்சியில் நடந்த துன்பம் எல்லாரையும் உலுக்கியதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, இது இன்னும் சீரியஸான வடிவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அகில இந்திய அப்போதான் ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் ஃபார்ம் பண்ணும்போது மேற்கு வங்காளத்தை சார்ந்த சக்கரவர்த்தி அதுக்கு பொறுப்பாளர் ஆகிறாரு. அதே மாதிரி மிட்டர் செக்ரட்டரி ஆகிறாரு. இவங்க எல்லாம் சேர்றாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்தா இந்த போராட்டம் பச்சையப்பன் கல்லூரி துவக்க புள்ளி. பலர் போராடி இருக்கிறார்கள் என்றாலும் சட்டக்கல்லூரி, மதுரை 2 தியாகராஜர் கல்லூரி, மதுரையில் ஒரு தியாகராஜர் கல்லூரி, சென்னையில் ஒரு தியாகராஜர் கல்லூரி இருக்குது, சென்னையில் தியாகராயர் கல்லூரி. இதே மாதிரி மாநில கல்லூரி, ராணிமேரி கல்லூரி, லயோலா கல்லூரி, மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் என்று அனைத்து கல்லூரி மாணவர்களும், எல்லா கல்லூரி மாணவர்களும், அதே மாதிரி மதுரை தியாகராஜர் கல்லூரி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, எல்லா இடத்துலையும் கூடிய கல்லூரி மாணவர்கள் போராடுறாங்க. இது என்னன்னா, மாநில ஒருங்கிணைப்பு குழு ஒன்று இருக்கு, அகில இந்திய ஒருங்கிணைப்பு குழு ஒன்று இருக்கு. இந்த போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவை முன்னிட்டு நடத்தினதுல ரவிச்சந்திரன் சட்டக்கல்லூரி மாணவர், துரைசாமி பச்சையப்பன் கல்லூரி மாணவர், நா வளவன் தியாகராஜர் கல்லூரி மாணவர், MM ராமன் மாநில கல்லூரி மாணவர், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த போராட்டம் நடத்துறாங்க. எனவே இது தமிழர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ் மொழியை காக்க நடத்திய போராட்டம் என்றுதான் உங்களை போன்ற பெரிய தொலைக்காட்சியும் என்னை போன்ற கடமை உள்ளவர்களும் சொல்லணும். இது ஒருவர் செய்தார் 2 பேர் செய்தார் இல்லை. ஏன்னா உயிர் தியாகம் செய்த தியாகத்துக்கு முன்னாடி யார் செய்தார் என்பதை விட அந்த உயிரின் மாண்பு உயர்ந்தது, இந்த துப்பாக்கி சொல்லி இறந்தவர்கள் உயர்ந்தது. இது ஐநா சபைக்கு சென்றதுக்கு பிறகு என்னாச்சு, இந்தியாவில் பிரதமர்
ஜனாதிபதி இவங்கெல்லாம் உலகமே நமக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குதுங்கிறத பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேச ஆரம்பிக்கும் போது தான் சார் இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. 17/2/1965 சென்னை கோகலே மண்டபத்தில் அனைத்து கல்லூரி மாணவர்கள் கூட்டம் நடத்துகிறாங்க. எல் கணேசன் முன்னாடி நடத்துகிறார். அந்த கூட்டத்தில் ராஜாஜி கலந்துக்கிறார். மிகப்பெரிய வெற்றி என்னன்னா 1938 இந்தியை திணித்த மாபெரும் தலைவர் அவர். ஆனாலும் 1965 ஆங்கிலம் தான் தேவை என்பதை உணர்ந்து இந்த 1967 இந்தியர் போராட்டத்தை ஆதரித்து பேசுகிறார். அங்கு நடந்த போராட்டத்தினுடைய விளைவு, அதற்கு முன்பு வரை 3-4 முறை கோட்டைக்கு வெளியே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கூடியிருந்த பொழுது கூட முதலமைச்சர் சந்திக்க மறுத்து விட்டார். அதற்கு அடுத்து மனு கொடுக்க போகும்போது தொழில்துறை அமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் அவர் தான் பார்த்து மனு கொடுக்க முடிஞ்சது. முதலமைச்சர் சந்திக்க மறுத்துட்டார். அதற்கு அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாணவர்களை சந்தித்து பேசுறதுக்காக அழைப்பு விடுக்கிறார். அப்படி 2/3/1965 அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் பக்தவச்சலம் ஐயா அவர்களை தமிழ்நாடு மாணவர்களின் பிரதிநிதிகள் சந்தித்து பேசுகிறாங்க. பேசும் பொழுது இந்த போராட்டத்தின் உயிர்ப்பான போராட்டத்தின் கொள்கை எங்கள் தமிழ் மொழி பாதுகாப்பு, இந்தியை திணிக்கக்கூடாது, எங்களுக்கு ஆங்கிலம் வேணும், வேலைவாய்ப்பு ஆங்கிலம் வேணும்னு சொல்லிட்டு 3வது கோரிக்கை என்ன சொல்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இவர்கள் எங்களுடைய படிப்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எனவே இந்த வழக்குகளை வாபஸ் செய்ய வேண்டும், எங்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும், அப்பொழுது எங்கள் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லி போராடுறாங்க. அப்படி சொல்லும்போது 213 மாணவர்களின் பேர் பட்டியல் கொடுக்குறாங்க. இவங்க மேலாம் கைதாகி ஜெயிலில் இருக்கிறாங்க, வழக்கு இருக்குது, இதெல்லாம் ரத்து பண்ணு சொல்லி முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. முதலமைச்சர் அந்த கருத்தை மேலே இந்திய அரசாங்கத்துக்கு சொல்கிறார். இந்திய அரசாங்கம் சொல்லும்போது தான் இந்திய ஜனாதிபதி என்ன சொல்கிறாரு, ஜவஹர்லால் நேரு கொடுத்த வாக்குறுதி இருக்குது, அந்த வாக்குறுதியின்படி இந்தி பேசாத மாநிலத்தை சார்ந்தவர்கள் விரும்பாத வரைக்கும் இந்தி திணிக்கப்படாது என்ற வாக்குறுதி இருக்குது. அந்த வாக்குறுதி பிரதமர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டிய கடமை ஜனாதிபதியாக எனக்கும் இப்பொழுது பிரதமராக இருக்க சாஸ்திரிக்கு உண்டுங்கிறத எல்லாருமே பேசுகிறாங்க. அப்படி பேசுகின்ற பொழுது தான் இங்கே என்னாச்சு, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இதை கருத்தில் கொண்டு இந்திய அரசாங்கம் ஒரு வடிவெடுக்குது, நேருவின் உறுதிமொழி காப்பாற்றப்படும் சொல்லிட்டு அப்படியே மைல்டாக போராட்டத்தை நிறுத்துறாங்க. மாணவர்கள் போராட்டம் மைல்டாக நிற்குது.